Hello traders, this is Minato. இந்த வீடியோல நம்ம நேத்து எடுத்த சில்வர் ட்ரேட் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாலே ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பயாஸ், ரைட்டா? ஸோ பயாஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? யூனிவர்சல் மாடல், ஸ்விங் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி 4 ஹவர் ப்ரொஃபைலிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 ஹவர் ப்ரொஃபைலிங் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டேப் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு C2 ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கான். லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு C2 ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கான். அண்ட் நம்மளோட டார்கெட் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும், விச் இஸ் IRL to ERL. பட் இந்த கேஸில் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஆல்ரெடி இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டான். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்த அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயில் டு மேனிப்புலேட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அண்ட் இதை ஃபெயில் டு மேனிப்புலேட் சிக்னேச்சருங்கிறது நான் லோ டைம் ஃப்ரேம் போகிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லோஸ். ஸோ இந்த லோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் மந்த் லோஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ அண்ட் 4 ப்ரொஃபைலிங் படி பார்த்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 AM ரிவர்சல் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 6 AM கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 6 AM கேண்டலுக்குள்ளே தான் நம்மளோட ட்ரேட். அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு SMT ப்ளஸ் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு PSP கேண்டில். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் பயாஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த 6 AM எக்ஸ்பான்ஷன் கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி. அண்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட். ஸோ நீங்கள் 1 hour 30 மினிட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நான் 30 மினிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபெயில் டு மேனிப்புலேஷன் சிக்னேச்சருங்கிறது ஒன்றுமே இல்லை, விச் இஸ் இந்த லோஸை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் எதுவுமே கொடுக்கல. பட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஷன் சிக்னேச்சர் கொடுத்துருக்கான், விச் இஸ் அ கண்டினியூஷன் ஓபி கொடுத்துருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லோஸை பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சிக்னேச்சர் இது. அண்ட் என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே 6 AM எக்ஸ்பான்ஷனில் பார்த்தீங்கன்னா 8 o'clock அப்புறம் தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸை ஸ்வீப் பண்ண அப்புறம் ஒரு C2 ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கான், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸ் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு C2 ரிவர்சல் இந்த எக்ஸ்பான்ஷன் கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 30 மினிட்ஸ் C2 ரிவர்சல் கேண்டில் கூட தான் என்னோட என்ட்ரி. அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு SMT ப்ளஸ் ஆல்சோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த FVGயை டேப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு C2 ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாமே நம்மளோட செல் சைட் பயாஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ 30 மினிட் டைம் ஃப்ரேம்னா நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸை எடுத்தோன்னே ஒரு ஸ்மால் விக் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்தான்ல 30 மினிட்ல. ஸோ அந்த 30 மினிட்டோட லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா லைக் 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு CISD கொடுத்துருப்பான். ஸோ இந்த CISD க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த CISD கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நம்மளோட என்ட்ரி. நம்மளோட ஸ்டாப்ஸ் எப்பயுமே இந்த ப்ரொடெக்டட் ஹைஸில் தான் இருக்கணும். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான் லிக்விடிட்டி தான் நம்மளோட டார்கெட். ஸோ நீங்கள் 1:2 hour கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பட் டார்கெட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டார்கெட் வரையும் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 3 மினிட் FVGக்கு ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய GxT ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் வேணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.